ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் வளர்ந்த வல்லாரைக்கீரையில் தான் முட்டை பொரியல் பண்ண போகிறோம். வல்லாரைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் கிள்ளி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு முட்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு கீரையும் போட்டு நல்லா சேர்த்து நல்லா வதக்குங்க. வதக்கின பிறகு மஞ்சத்தூளும் உப்பு லைட்டாகவும் போட்டேன். இப்போது கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சுட்டேன். மூடி வச்சு நல்லா வேகணும். இந்த கீரை வேகிறதுக்கு டைம் எடுக்கும், அதனால் நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு கீரையெல்லாம் ஓரம் தள்ளி வச்சுட்டு நடுவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி முட்டையும் உடச்சி ஊற்றுங்க. இது கூட மிளகு பொடி, சீரக பொடி, உப்பு லைட்டாக சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வல்லாரைக்கீரை லைட்டாக கசக்கும், அதனால தான் முட்டை சேர்த்து நம்ம பொரியல் பண்ணுறோம். முட்டை கீரை எல்லாம் நல்லா உதிரியாக வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. வல்லாரைக்கீரை முட்டை பொரியல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.